ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இந்த சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, சின்ன வெங்காயம். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை இதில் போடுவோம். 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் போட்டு வதக்குவோம். வதங்கட்டும். இதில் 4 பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக 4 தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி கம்மியாக தானே எடுத்துருக்கோம், அதனால் தக்காளி 4 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்குங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் பொடி சேர்த்துடலாமா? அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே, இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு, கடாய் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் கடுகு அரை ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சோன்னு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சதை உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே அந்த புளித்தண்ணி வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு, புளி வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்துக்கோங்க. மீனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. மீன் சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.